நான் கடைக்கு போயிருந்தேன். நான் கடைக்கு போய் என்ன வேணா வாங்குவேன். வெக்கமா இல்ல உனக்கு? போட்டு நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வதக்கினே இருக்கணும். எனக்கு இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. மயக்கம் வர வரைக்கும் வதக்கலாம். ஆமா சீரியஸாவே நான் மயங்கி கீழே தான் விழுவேன். ஆனா ஒரு நாள் அப்பா மகளும் நான் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சத்தியமா மாட்டேன். நான் யூடியூப்ல நல்ல சேனலா பார்த்து கத்துக்கிறேன். இந்த கேவலம் இல்லனா 3 months கோர்ஸ் ஒன்னு இருக்கு, குக்கிங் கோர்ஸ், அது கூட நான் போவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமோது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மௌலுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கடைசியா வருது. ஏன்னு தெரியல, ரொம்ப ஜோரம், நைட்லாம் ஜோரம், கொதின்னு கொதிச்சுது. வீசிங் வேற அவனுக்கு. அப்புறம் கல்தா மட்டும் போட்டு கூட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வரல ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ நைட் எதனா ஒண்ணுன்னா இங்க எங்கேயும் நியர்பை எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுடா, தயவுசெய்து ஒரு ரெகுலர் டாக்டர்கிட்ட வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, இல்லைன்னா நெப்ளைசர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சார் வந்து இன்னும் தூங்கின்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு அலர்ட் வந்துதா, டொய்யும் கத்தின்னு இருந்தது போன் 2 நாளைக்கு முன்னாடி. இல்ல ஃப்ரைடே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டொயின் கத்தின்னு இருந்தது. எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வந்துதான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்துருவோம். அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரப்போகுது, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோனே காஷன் கொடுக்குது. நான் வந்து இதெல்லாம் வாங்க போயிருந்தேன். நான் கடைக்கு போயிருந்தேன். நான் கடைக்கு போய் என்ன வேணா வாங்குவேன். அங்கே கடைக்கு நான் போனப்போ அந்த கடைக்காரரோட இதுவும் அதே மாதிரி அலர்ட் மெசேஜ் கியான்னு கத்துது. வெங்காயத்தை கட் பண்ணாம எண்ணெய் ஊத்தின்னு கிடக்குறேன் கூட இருந்தா பைத்தி மைடுவோம் போல நான். அதனால மௌலிக்கு வந்து சூப்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சூப்பு சுருக்குன்னு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீ சூப் நண்டு சூப் அவன் குடிச்சிட்டாலும் சூப்பெல்லாம் குடிப்பான்ப்பா. நண்டு சூப்பு, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ் அப்படி சொல்லிட்டு நண்டு ஃப்ரை பல விதமா அப்படியே இன்னைக்கு இறக்கிட்டு இருக்கேன். அசத்தலான்னு முடிவெடுத்தாச்சு. அதனால நீங்க என்னெல்லாம் சண்டே அன்னைக்கு ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வேற என்ன விஷயம், ஒரே லியோ படம்லாம் பார்த்துட்டு ஜமாயிச்சு நின்ற. ஆமா, என்ன நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைச்சதான்னு தெரியல, நிறைய பேர் பாக்குறாங்கப்பா. நான் கூட நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்னவங்க எல்லாம் கட்சியில எப்படியோ கடைசி போய் பார்த்துட்டாங்க. எல்லாரும் டிக்கெட் கிடைச்சி எல்லாம் போய் ஜாமாய் பண்ணினுதுங்க. ஆனா ஒட்டுக்காக எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு. ஆமா, ஒட்டுக்கானா அதுப்பா இதை போடுறதுக்கே 16 டிக்கெட் மொத்தமா போடணும்னா முடியுமா? அது நம்ம நாளைக்கு போயிடுவோம் எப்படியா இருந்தாலும். நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து 16 பேர் இல்ல, அதுல கேன்சல் ஆயிடுச்சு. 10 பேர் தான். 6 பேர் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஆமா, எல்லாரும் பார்த்துட்டாங்க. 6 டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 10 பேர் போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இப்போ வெங்காயம்லாம் எதுவுமே அறியாம நீயோட வந்து கிச்சன்ல நின்னுங்கினேன். என்னப்பா பண்றது, உங்க கூட இருந்தா பைத்தியம் ஆயிடுறேன் நானும். ஆமா, மென்டல்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுது. என்ன எப்படிலாம் பேசுற வாய் இருக்குன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணா பேசும் பேபிமா. நான் இன்னைக்கு அழகா குளிச்சு கிழிச்சு நான் வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு அழகா குளிச்சு கிழிச்சு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ எடுத்தா எப்படி வேர்த்து ஊத்துது. வாங்கிட்டேன் ஆச்சி பிரியாணி மசாலா வாங்கிட்டேன்ட்டு வந்தது. எட்டி பார்த்தா எப்படி தூக்கின்னு வருது பாருங்க எல்லாத்தையும். வெக்கமா இல்ல உனக்கு? காலையில நான் வந்துட்டு இவங்க யாரும் எனக்கு சோறு போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் அழகா மஞ்ச், அது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி மில்க்ல போட்டு கலந்து சாப்பிட்டு திருப்தியா உட்காந்துங்க. இப்போ 1 மணிக்கு மேலே எனக்கு திருப்பி பசி வந்துச்சு. நானும் பார்த்தேன், கிடைக்காது, வராது. ஆப்பிள்லாம் சுருங்கி போய் ஆமா, எதுக்குப்பா நீ ஆப்பிள் வாங்குற? ஆப்பிள் வாங்கிட்டு இது ஒரு ஆப்பிள்னு வாங்கி வந்துக்கிற பாரு. 3 பேக்கெட் கொடுத்தாரு அவர் எனக்கு, என் மூஞ்ச பார்த்து. என்னம்மா நீ இன்னும் சோறு தின்லையாம்மா? இது சாதா பிரியாணி மசாலா. அதுதான்ப்பா இருக்கு. சாரி, சரி ஓகே. அதனால இருக்கிறது கண்ணில் மாட்டினது எல்லாத்தையும் தூக்கி மாட்டேன். காலையில் காசு அவ்வளோதான் இருந்தது, அதனால இவ்வளோதான் வாங்க முடியும். இன்னும் நிறைய வாங்கி வந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நெய் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு
அப்படி நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிடணும் ஃபஸ்ட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணும். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும், 2 ஆனியனை 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோ சரியா? அல்ல கை வேலை மட்டும் பார்த்துட்டே இருந்தான்னா எப்போதான் அது கற்றுக்கிறது? நீங்கள் மற்ற குக்கிங் சேனல் பார்த்து டைமிங் கற்றுக்கங்க. நீங்க வந்து எனக்கு கரெக்டா நேரத்துக்கு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அதை முதல்ல நான் என்ன பண்றதுன்னு முதல்ல நான் பார்க்கணும். அப்பெல்லாம் கம்முன்னு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுக்கும். நேத்து நைட்டு நான் தூக்கம், நேத்து ராத்திரி 2 மணி வரையும் போன் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, தூக்கம் வரல எனக்கு. கண்ணு முன்னாடி தூங்கணும்னு நினைச்சாலும் இந்த பையன் வேற என் பக்கத்துல வச்சுட்டு காலை வச்சுன்னு என்ன தோண்டுன்னு தோண்டின்னு இருக்கான் கால் வலியில. எனக்கு அப்படியே எனக்கு வலிக்குது. நான் எப்படி இருந்து எனக்கு தூக்கம் வரும்? நீயே சொல்ல, நீ சொல்ல. நீங்க நார்மலாவே இப்படிதான் பண்றீங்க. இன்னைக்கு நேத்து மட்டும் தான் அந்த பிள்ளைக்கு பாவம் உடம்பு சரியில்லை, உடனே அந்த பிள்ளை மேல பழி போட வேண்டியது. 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். இதுக்கு போயிட்டு என்னமோ சமைக்கிறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சமையல் கட்டுக்குள்ள வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுறதும் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாஸ்க் தான் ரொம்ப டஃபா இருக்கு. அது தெரியுது நமக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தோணும். யாருன்னா சமைச்சு கொடுத்தா ஜாலியா சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுவுமே வந்து அப்பனா நீங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதுவுமே 1 நாள் 2 நாள் தான். நம்ம கையால சாப்பிட்டு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தெரியுமா? அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு இல்லையே. எனக்கும் அப்படிதான். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என் கையால நானே சாப்பிட்டு சாப்பிடணும்னு ஆசையாயிடும் எனக்கு. எதனா நம்ம வாய் குடிக்க வச்சு சாப்பிடணும். மெனு கொடுத்தா கூட யாருங்க இங்க வாயன் என்னப்பா ஆச்சு உன் காலுக்கு? லியோ படத்துல அப்படி அந்த சீனை நாங்க எடுக்காம விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டியை வந்து அந்த இது என்னது எஸ்கலேட்டர்ல வந்து விட்டாரு. அந்த பெட்டி வாங்கினதே அவங்களுக்கு தெரியாது. சரி, அதனால நீங்க தெரியவே வேணாம் உங்களுக்கு ஏன் பெட்டி வாங்கணும், எதுக்கு பெட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு தனி vlog-ஆ வரும். ஒரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபாரின் டூர் போலாம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உன்னை யாருனாச்சும் இப்ப கேட்டாங்களா? விடுங்க, அதை நீங்க எரேஸ் பண்ணிடுங்க சரிங்களா? 2024 கிளம்புறோம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக இப்பவே வாங்கிட்டு இருக்கோம் ஒன்னொன்னா. இப்போ 4 ஷூட் கேஸ் இருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு ஷூட் கேஸ். யாரும் அடிச்சுக்கணும் பிடிச்சிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 4 ஷூட் கேஸ். அப்பயும் எனக்கு அந்த வீணா போன எல்லோ சூட் கேஸ் தான்ல. வேணாம்னா எடுத்துக்கோ, பிளாக் எடுத்துக்கோ, இல்லை ப்ளூ வேணும்னா ப்ளூ எடுத்துக்கோ. 3 தான் இருக்கா? 4 இருக்குது. 4 இருக்கு மொத்தம். 2 ப்ளூ, 1 பிளாக் இல்ல, ஒரு எல்லோ ஒன்று. ஒரு பெரிய ஷூட் கேஸ் ஒன்று இருக்குது. அது ஒன்றுத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. 80 kg எடுத்துன்னு போகலாம். பெரிய ஷூட் கேஸ் இருக்கு. ஆனால் அதை தூக்கி நிறுத்துன்னு தெரிய முடியாது. ட்ராலி இருக்கு, இது இருக்குது, வீல் இருக்குது, தள்ளின்னு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. தூக்க வேண்டிய இடத்துல தூக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆளுக்கு ஒவ்வொரு கை பிடிச்சின்னு தூக்குற மாதிரி ஆயிடும். அதனால அதிகமாக அதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ கூடி விரைவில் மாமா வித் பேக்மா சேனல்லையும் ஏஜி பிளாக்ஸ்ல நீங்க ஃபாரின் டூர் பார்க்க தான் போறீங்க. பாருங்க, வேண்டிக்கோங்க. ஆண்டவர் நினைச்சாதான் முடியும். அதெல்லாம் நீ வேற உன் வாயை வடை சுட்டுனே இருப்ப பண்ணி. ஆனா வடை சுடுறதுக்கு ஒரு அளவே இல்லாம வடை சுடுற பண்ணி வாட்டம் நினைச்சுக்கா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உறுதியாக கண்டிப்பாக போவோம். பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டோம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். பிரியாணிக்கு வந்து எல்லாம் போட்டாச்சு. நம்ம பச்சை மிளகாயிலேருந்து எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வதக்கினே இருக்கணும். எனக்கு இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. மயக்கம் வர வரைக்கும் வதக்கலாம். ஆமா, சீரியஸாவே நான் மயங்கி கீழே தான் விழுவேன். டாடி யூ வாண்ட்? நைஸ், சூப்பரா இருக்கு. ட்ரை எப்படி இருக்குன்னு பாப்போம். இது ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கு. பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. டிப் இதுவா நேச்சுரல்ஸ் மாதிரியா? இப்போ ஏதோ பிரியாணி மசாலான்னு எங்கேயோ வாங்கிட்டு வந்தீங்களே, எங்கப்பா அது? 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதான் அங்க வச்ச மாதிரி எங்கேயோ. ஏய், இது சாஸ் பாப்பா. சாஸ் தான். அந்த இது இல்லையா? நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். எதுக்குமா 3 பாக்கெட்? 1 வாங்கினாலே நமக்கு அவர் கொடுத்தாரு. 3 தான் இருக்குங்க. பரவாயில்ல, 1 போதும்னா நீங்களே மீதி தாராள மனசு நீங்களே வச்சுக்கோங்க. வாங்க மாட்டாங்க. சும்மாவா கொடுத்தாரு? இல்ல முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது டைம் இருக்கான்னு பார்ப்போம். செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. செப்டம்பரா? ஓ 2024. அவங்க பாட்டுன்னு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் உன் தலையில கட்டி விட்டுருந்தாங்கன்னு. என் தலையில கட்டி விட்டாங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லு. எனக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் பிரியாணியில கொஞ்சம் அப்படியே லைட்டா மிஸ் ஆகும். நான் அதை மிஸ் பண்ணாம செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும் பிரியாணிலாம். புரியுதா?
நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் காஃபி வந்து போட்டு கொடுத்து பழகிட்டேன். அதனால் டெய்லி காலையில் நான் தான் எழுந்துச்சி வந்து காஃபி போட வேண்டியதாக இருக்குது. காலையிலையும் சாயந்தரத்துலையும் நம்ம ஒரு வாட்டி செஞ்சு அப்படியே வாய்க்கு ருசியாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சாக்குன்னு. ஐயோ பிரியாணி தான் வேற லெவல். நீயே செய்ய நம்ம தலையிலே கட்டிடுவோங்க. அதனாலே நான் இந்த பக்கம் வர்றதில்லை, அதிகம் அவாய்ட் பண்ணிக்கிறது. தெரியுதா? அதனால தான் பாப்பாவும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதை என்னவோ சொல்லுவாங்கல்ல, தோசை ஒரு வாட்டி வந்து பாப்பா வீடியோக்காக தோசை ஊற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு மோனா தோசை ஊற்று, மோனா தோசை ஊற்று, மோனா தோசை ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கேவலமாக ஊற்றி ஊற்றோன்னு திரும்ப மறந்துச்சு. பேபி மாத மறக்கடிச்சிச்சு. மறக்கலாம் அடிக்கல. சீ நாயை கூப்பிடா நம்மளே வலிச்சுட்டு போயிடலாம். யாரோ என்னமோ போய் பண்ணுங்க. ஆனா ஒரு நாள் அப்போ மகளும் நான் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சத்தியமா மாட்டேன். நான் யூடியூப்ல நல்ல சேனலா பார்த்து கத்துக்கிறேன். இந்த கேவலம் இல்லனா 3 months கோர்ஸ் ஒன்னு இருக்கு, குக்கிங் கோர்ஸ், அது கூட நான் போவேன். இந்த கேவலம் உனக்கு தேவையா? எல்லாம் அப்படிதான்ப்பா பேசுவாங்க. அப்புறம் நான் ஏங்குற மாதிரி அசிங்கப்பட்டால் பேபிமா நான் இப்ப நினைக்கிற மாதிரி எங்க அம்மா கையில அது சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நாள் வரும்போது நான் வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியலப்பா. நானும் உங்க அம்மா எல்லாம் சாப்பிட்டுக்கிறப்பா பிரமாதமா இருக்கு. ஒண்ணும் கிடையாது. நான் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுருக்கேன். நீ வந்து இடையில வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அம்மா சமைக்கிறது டாப்பா தான் இருக்கும். நீ அந்த மாதிரி பேசுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவலுக்குலாம் ஆகா ஓகோன்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா திடீர்னு பேபிமா உள்ளியா தெரியுதுன்னுலாம் யோசிக்காதீங்க, நான் அப்படி எடுக்கிறேன். அவங்க நினைச்சா கூட நீ விட மாட்டீங்க போல பண்ணீங்கலாம். நம்மலாம் உண்மையை காமிக்கணும், உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும். புரியுதா? உண்மை விளிம்பிகள் இவங்கலாம். எண்ணெய் இதில் கம்மியாயிடுச்சு, இதை கழுவு போகணும். வேற குண்டால இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்து ஊற்றிப்போம். அது ஒரு ஆளுக்கு என்ன இல்லை? அதுவும் ஆ இந்த குண்டால இருக்கிற எண்ணெயும் ஊற்றிடுவோம். சை 6 குண்டா எண்ணெய் காலி பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் அதை குக்கிங். இதில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சம். ரொம்ப நாள் ஆச்சு குக்கரில் பிரியாணி வச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வீட்டில் சமைச்சு. உங்களை யாருன்னா கேட்டாங்களா? இப்போ வந்துடுவீங்களா மூக்க நுழைச்சின்னு அப்பாவும் மகளும் இன்னொருத்தங்க ஆன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பங்குக்கு அவன் தூங்கினுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வாட்டர் ஃபில்லிங் வேலை வாக்கு நடக்குது. நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதனால ஒரு 3 டம்ளர் ஊற்றிட்டு 1.5 ஓகேவா? 3 டம்ளர் நல்லா தாராளமாக ஊற்றிக்குவோம். 1க்கு 1.5 அந்த கணக்கில் தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ இதுக்கு ராத்திரிக்கே சேர்த்து செஞ்சுட்டோன்னு வைங்களேன், எனக்கு தொல்லை ஒழிஞ்சுது. இல்லைன்னா ராத்திரி ஷோரி பாத்தீங்களா இப்ப யார் வந்துட்டு சோம்பேறின்ட்டு கேட்டா நாங்க சாப்பிட்றது இல்லை சமைக்கிறது இல்லைன்றது. சமையல் சோம்பேறித்தனத்தால நீங்க பண்றீங்க. நான்வெஜ்னா உங்களுக்கு எல்லாம் உணவா இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நண்டு கிரேவி நல்லா இருக்கும். அது நல்ல ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா தள்ளி விட்டு மொபைல் ஒன்று போட்டு விட்டுறாங்க. ஓகே, இது நல்லா இது வேகட்டும். இப்போ புதிட்டு அதுக்குள்ள நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துணும். புதினா கழுவி கொடுத்தோம். அது எப்படி பெண்டில் இருக்குங்க அப்படியே வீட்டையே தெரிச்சு வச்சுருக்குல்ல. கட்டார்ன்ட்டு இதுக்கு அமைதியாக கூலாக இருக்குது. இதுக்கு நல்லா இதாகிடுச்சு. இது கொதிச்சுதையும் நம்ம அரிசி போட்டோம்னா வேலை முடியும். அவ்வளோதான் பிரியாணி வேலை. இவ்வளோ ஈஸியான வேலை தெரியுமா? அது எனக்கு இருக்கவே ஈஸியான வேலை பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி. இது நல்லா வெந்துச்சா மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் வந்துட்டு இது வரமிளகா, கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டுக்கோம். 2 டீஸ்பூன் போட்டுக்கோம். நல்லா டேஸ்ட். அப்புறம் வந்து குழம்புல காய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோம். ஆல்ரெடி மிளகாத்தூள் ஜாஸ்தி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நண்டை நம்ம கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை தூக்கி இதில் போட்டுருவோம்.
டம்ளர் தண்ணி மட்டும் பிடிச்சி இதில் ஊற்று. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம இதை இப்போ முழுக்க வச்சிடணும் உள்ள. முழுக்க இல்லை. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நம்ம கருவேப்பிலை போடலை, கொத்தமல்லி போடுவேன். அடுத்தது பெப்பர். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு பெப்பர் தான். சரியா, பெப்பர் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொதிச்சிச்சு பாரு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணுவோம். இவ்வளோ ஈஸியான வேலையை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுறேன். உங்களை தான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் பிரியாணி ரெசிபி போடுறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு யாருனால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நானே தான் இப்போ வாயை திறந்து சொன்னேன். சமைக்கிறது நீங்கள், அது தப்பு பண்ணுறீங்க. சமைக்காத எனக்கு என்ன தெரியும்? அதனால் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ தயிரே இல்லை. போதும் போதும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தம் வச்சிடணும். குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிட்டோம். 2 விசில் வந்தால் போதும். சட்டுன்னு இப்போ வந்துடும். அவ்வளோதான், குக்கர் பிரியாணி ரெடி. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நண்டும் அந்த தண்ணி கொஞ்சம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர், கொத்தமல்லி தழை அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ பாருங்க, சமையல் 5 நிமிஷத்துல ரெடி ஆகும். ரைஸ் வச்சாச்சா? ரைஸ் வச்சு வச்சிருக்கேன். ரைஸ் ஓகேவா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலாம் பத்தியா? அதாவது என்ன சொல்றது எனக்கு தெரியல. வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டுனே இருந்தேன், வரல. அவருக்கு கால் சுருக்கிச்சு, வேண்டாம் வேலை பார்த்துட்டு வயசான காலத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து இன்னும் ஸ்டீம் அடங்கல. நண்டு என்னது ஒன்றும் இல்லை சும்மா அது ஃப்ளக்ஷேட். அப்புறம் தான் நம்மளெல்லாம் பயம் காட்டும். ஆமாம், பழைய வீடு அப்படிதான் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்டு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் நண்டு சாப்பிட்டுருந்தோம்னா பிரியாணி அடங்கிடும். அப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிக்கிறீங்க. நண்டு இப்போ ரைஸ் தெரியும் எனக்கு. இப்படிதான் வரும். தக்காளி சோறு மாதிரியா? பார்க்கும்போது உனக்கு தக்காளி சோறு மாதிரி தெரியுதா? பார்க்கும்போது ஸ்மெல் பரவாயில்ல, சாப்பிட்டா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல் இதுதான். செல்ஃப் சர்வீஸ் தான். யாரும் வந்து பரிமாறு வாங்கன்னு எதிர்பார்க்கல. டைம் மணி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஸோ அதனால் செல்ஃப் சர்வீஸே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கால் கொஞ்சம் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முடியல என்னால். போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பிரியாணி ஸ்மெல் சவுண்டு வரும்போதெல்லாம் மூக்குக்கு வந்து தொலைச்சி எடுத்தது என்ன. அதனால் பாப்பா குரல் கொடுத்துது, கிளம்பி வந்துட்டேன். சரிப்பா, நண்டு வந்து வீடியோவுக்கு காட்டும், எங்கள் எல்லாருக்கும் காட்டும். தட்டில் எடுத்து வைக்காது. நீங்கள் அப்படியே தாராளமாக கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க. வைக்கும்போது அப்படியே விரிக்கி விரிக்கி பார்க்கும். எவ்வளோ எழுதுங்க, சின்னது எடுக்குதுங்களா, பெருசு எடுக்குதுங்களா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றீங்க. என்ன மட்டும் எடுத்துக்குதுப்பா. குடும்பம் இருந்தா ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டு ஆகணும். இல்லை, டேடி கரெக்டாக சொன்னால வெறுக்கு வெறுக்குன்னு பார்ப்பாங்கன்னு அது ஜூம் பண்ணி காமிச்சேன். நல்லா இருக்கு நண்டு, நல்லா தெரியுது. நண்டு நல்லா பெருசு பெருசாக இருந்தது இல்லை, சூப்பராக இருந்தது.